அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வரக்கூடிய புனித ரமலான் மாதத்தை முன்னிறுத்தி ஆர் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தால ஒவ்வொரு வருடங்களும் போட்டி நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டு அதுக்குரிய வெற்றியாளர்களுக்கு பண பரிசில்களும் சர்டிபிகேட்ஸும் வழங்கி வைக்கப்படுறது வழக்கம். சோ இந்த வருடமும் புனித ரமலான் மாதத்திற்காக வேண்டி ரமலான் வினாவிடை போட்டியோடு நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சோ இதுல அதிகமான போட்டியாளர்கள் பல நாடுகள்ல இருந்தும் பல இடங்கள்ல இருந்தும் நீங்க ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இதுல எந்த விதமான ஏஜ் டிஃபரன்ஸும் இல்ல. எல்லாருமே பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில நான் முஸ்லிம்ஸும் பங்கு பெற்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நீங்க யாராக இருந்தன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல, பங்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப நீங்க இந்த போட்டியில பங்கு பெற்றதாக இருந்தன்னு சொன்னால், இந்த வருடம் நாங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு முதல் 3 இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு 10,000, 5,000, 3,000 என்ற ரீதியில பணப்பரிசில்களும், அதே மாதிரி முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு சர்டிபிகேட்ஸும் வழங்கப்படுறதாக நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சோ இது போட்டியுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள். அதே மாதிரி இந்த போட்டியில நீங்க கலந்து கொள்றதாக இருந்துச்சுன்னா மிக முக்கியமான ஒரு சில டாஸ்க்குகளை நீங்க செய்யணும். உதாரணமாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், அதே மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஏன்னு சொன்னா நாங்க அதுல இருந்து உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்க போறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிபிகேஷன் வரும், உங்களுக்கு உடனே பதிலளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்படியான ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டிதான் இந்த டாஸ்க்குகள் உங்களுக்கு தந்திக்கிறோம். சோ இதை முழுமையாக நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்க கோஆர்டினேட்டரோ அப்படி இல்லை எங்க மேனேஜரோ உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஸ்டிக்கர் அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த போட்டியில கலந்து கொள்றதுக்கு கேளும். நீங்க எல்லா டாஸ்களையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர் யாருக்கெல்லாம் வந்திருக்குதோ அவங்க மட்டும் தான். உதாரணமாக இந்த ஸ்கிரீன்ல காட்டப்படுற ஸ்டிக்கர். சரியா? சோ அது யாருக்கெல்லாம் வந்திருக்குதோ அவங்க மட்டும் தான் இந்த போட்டியில முழுமையாக பங்கு கொள்றதுக்கு இயலுமானதாக இருக்கும். சோ இது போட்டி சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள். இப்ப நான் உங்களுக்கு இந்த போட்டியில நீங்க பங்கு கொள்றதாக இருந்தேன்னு சொன்னார், இந்த ரமலான் வினாவிடை போட்டியில பங்கு கொள்ற போட்டியாளர்களுக்கு ஒரு சில நிபந்தனைகளும் ஒரு சில அறிவுறுத்தல்களும் இருக்குது. அது என்ன மாதிரி அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன். இப்போ உதாரணமாக நீங்க எப்படி பதில் சொல்லணும், என்ன மாதிரி கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படும், அதுக்கு விடைகள் என்ன மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற முழுமையான விளக்கங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ கட்டாயம் இதை அழகா கிளியரா கேளுங்க. உங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னா ரிப்பீட் ஒரு தரம் இந்த வீடியோ பிளே பண்ணி கேளுங்க. அப்படியே ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் ஈக்குமாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய கோஆர்டினேட்டர் நம்பரையோ அப்படி இல்ல எங்களுடைய மேனேஜர் நம்பரையோ கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப நாங்க இந்த ரமலான் வினாவிடை போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களுக்கான நிபந்தனைகளையும் அறிவுறுத்தல்களையும் பார்ப்போம். சோ இதுல உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே நிறைய போட்டிகள்ல ஒரு சிலர் பங்கு பெற்றிருப்பீங்க, சில போட்டிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா உங்களுக்காக வேண்டிய என்ன செய்யப்படும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும், யார்ட்ட சரி கேட்டோ அப்படி இல்லாட்டி எங்க சரி நீங்க தேடியோ பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இப்படித்தான் நீங்க நிறைய போட்டி நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த போட்டி நிகழ்ச்சி அப்படி இருக்காது. இதுல எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கான பதில் நாங்க ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவிட்டு இருப்போம். சரியா? எங்களுடைய ஆர் இன்ஸ்டிடியூட்டுடைய உத்தியோகபூர்வமான யூடியூப் சேனல்ல என்ன செய்வோம்னா ஒரு வீடியோ ஒன்று நாங்க போட்டிருப்போம். அந்த வீடியோல இருந்து உங்கள்கிட்ட 2 கேள்விகள் கேட்கப்படும். அப்ப நீங்க அந்த கேள்விகளுக்கான பதில தேடுறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல, அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுக்கான பதில்கள் இருக்கும். சரியா? சோ இப்படித்தான் உங்களுக்கான கேள்வி கேட்கப்படும். அதுக்கான பதில நீங்க அந்த வீடியோல இருந்தே பார்த்து எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இப்படித்தான் இந்த மெத்தட் போகும். இது நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க, என்ன மாதிரி நடக்க போகுது, எப்பப்ப கேள்விகள் கேட்கப்படும், எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற விவரங்களை நான் உங்களுக்கு அடுத்ததாக தரேன். சரியா? இப்ப இதுல பாருங்க, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30 நோன்புகளும் 30 வீடியோஸோ 30 கேள்விகளோ கேட்கப்படாது. சரியா? மொத்தமாக 30 நோன்புகளுக்கும் சேர்த்து 10 வீடியோஸ் தான் நாங்க போடுவோம். அதுல இருந்து 20 கேள்விகள் கேட்கப்படும். அதாவது ஒரு நாளைக்கு பதிவிடக்கூடிய ஒரு வீடியோல இருந்து உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்கப்படும். சரியா? இப்ப உதாரணமாக நான் சொல்றேன் பாருங்க, முதலாவது நோன்புல பதிவிடக்கூடிய அந்த வீடியோல இருந்து உங்களுக்கு 2 கேள்வி கேட்கப்படும். அதே மாதிரி 2வது வீடியோ என்ன செய்வோம், 4வது நோன்புக்கு பதிவிடுவோம். அப்ப அந்த 4வது நோன்புல பதிவிடக்கூடிய அந்த நோன்புக்கான வீடியோல இருந்தும் உங்கள்ட்ட 2 கேள்விகள் கேட்கப்படும். அதாவது 3 நோன்புகளுக்கு ஒரு வீடியோ நாங்க போடுவோம். சரியா? அப்ப 3 நோன்புகளுக்கு ஒரு வீடியோ படி எங்களுடைய ஆர் இன்ஸ்டிடியூட்டுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல்ல குறித்த நாளுக்கான வீடியோ இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு பதிவிடப்படும். சரியா? இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப குறித்த நாளுக்கான வினாவும், அதாவது அந்த பதிவிடக்கூடிய வீடியோக்குரிய வினாவும் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்ல அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல சேம் டைமுக்கு நாங்க என்ன செய்வோம், பதிவிடுவோம். அதாவது இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு என்ன செய்வோம், அந்த உங்களுக்கு வீடியோவை பதிவிடுறதோட சேர்த்து குறித்த நாளுக்கான வினாக்களையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் குரூப்ஸ்லயும் பதிவிடுவோம். சோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலையும் அதே மாதிரி
யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் நாங்க உங்கள்ட்ட கேட்கப்படுற அந்த கேள்விகளுக்கான சரியான பதில் வந்து அன்றைய நாள் நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிற வீடியோல தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கும். சோ நீங்க அந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, 4வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்ப குறித்த கேள்விகளுக்குரிய சரியான விடைகளை நீங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கூகுள் ஃபார்ம்ல அடுத்த நாள் இலங்கை நேரப்படி மாலை 4 மணிக்கு முதல் சப்மிட் செய்யணும். 4 மணிக்கு பிறகு வந்து சப்மிட் செய்யப்படுற விடைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப உதாரணம் எப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட முதலாவது நோன்புல ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால் அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 2வது நோன்பு, சரியா, 2வது நோன்பு ஈவினிங் 4 மணிக்கு முதல் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு தந்திருப்போம். அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அப்ப அதுக்கு 4 மணிக்கு பிறகு சப்மிட் பண்ணப்படுற பதில்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி 5வது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு வந்து ஒரே ஒரு தரம் மட்டும்தான் பதில் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு சம்டைம் பிழையாக பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 2வது தரம் உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. சோ ஒரே தரத்துல நீங்க சரியான பதில்களை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 6வது விஷயம், இப்ப போட்டியாளர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா விடையை சப்மிட் செய்யறதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று தருவோம். சோ அதை வந்து நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது. அப்படி இன் கேஸ் நீங்க ஷேர் பண்ணினீங்க, ஃபோர்வர்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்க இந்த போட்டியில கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இல்லாம ஆகிடும், சரியா. அதே மாதிரி 7வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரமலான் மாதம் முழுவதும் இந்த நடைமுறையை தான் அனைத்து போட்டியாளர்களும் பின்பற்ற வேணும், சரியா. 8வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரமலான் மாதம் முழுவதும் கேட்கப்படுற வினாக்களுக்கான சரியான விடை அளித்த போட்டியாளர்கள் இருந்து முதல் 3 இடங்களை பெறக்கூடிய வெற்றியாளர்கள் நடுவர்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில அல்லது குலுக்கல் முறையில தெரிவு செய்யப்படுறதோட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நோன்பு பெருநாள் தினத்தன்று வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்களும் குறித்த பணப்பரிசுகளும் வழங்கப்படும். அதே மாதிரி முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சர்டிபிகேட்ஸும் வழங்கப்படும். சோ இதுல வந்து நடுவர்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும். அதே மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து மேற்குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் அறிவுறுத்தல்களை வந்து கட்டாயம் ஏற்று செயற்படணும். அதுக்கு மாற்றமாக போட்டியில மேற்குறித்த நிபந்தனைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள்ல இருந்து நீங்க யாராவது மீறும் பட்சத்துல இந்த போட்டியில இருந்து நீக்கப்படுவாங்க. சோ இதெல்லாம் மிச்சமே ஈஸியான டாஸ்க்குகள் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சோ நீங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயம் முழுமையாக வந்து பங்கு கொள்ளுங்க. சோ இந்த போட்டியில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில வாழ்த்திக் கொள்றேன். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனைத்தையும் இலகுவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க துஆ செஞ்சு கொள்றோம். அதே மாதிரி உங்களுக்காக நாங்க பதிவிடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து முழுமையாக உங்களுடைய இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டியும் எல்லாருக்கும் வந்து ஒரு இஸ்லாமிய அறிவுல இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆர்வம் ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வேண்டிதான் இது நடைபெறுது. சோ இது வந்து மேக்சிமம் இந்த போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, இதுல கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து எத்தி வைங்க. சோ இது வந்து உங்களுக்கும் ஒரு சதகத்துல் ஜாரியாவான நன்மையாக அமையும். நீங்க இது மூலமாக அவங்க ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அதனுடைய நன்மைகள்ல பங்கு இருக்குது அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.